பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ ஸ்கூலுக்கு ரெண்டு சைடுமே பார்க் இருக்குது. ஆனால் அந்த சைடு போக வாய்ப்பு இல்லை. எப்படியும் வீட்டுக்கு வர வழியில் இருக்கிற பார்க்கு ஐஸ்கிரீம் கடையில் தான் போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வர வழியில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த பார்க்கு தான் இருக்குது. ஸோ இந்த பார்க்கில் தான் கொஞ்ச நேரம் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு தான் எங்கேயாவது ஒரு கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்கணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கணும். அந்த சைடு எந்த ஒரு கடையும் இல்லை, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ரோடு கிராஸ் பண்ணி தான் இவங்க இங்கே வந்திருக்கணும். இங்கே வந்திருந்தாங்க, இவங்களுக்கு இங்கே ஏதாவது ஆச்சுன்னா இங்கே யாரையாவது பார்த்துருக்கணுமே. இல்லை சிசிடிவி கேமரா எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். சிசிடிவி இருக்குது, பட் இருந்தாலும் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிசிடிவி செக் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு அண்ணா நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்கலாம். அண்ணா, சொல்லுங்கள் தம்பி. வாங்க வாங்க, ஐஸ்கிரீம் இங்கே நல்லாவே இருக்கும், உள்ளே போங்க. இல்லைண்ணா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட வரல. நீங்கள் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையும் ஒரு பொண்ணும் இந்த சைடு வந்தாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கப்பா, அவங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது நீ யாரை கேட்குறேன்னு எனக்கு தெரியலையே. அதுவும் கரெக்டு தான். அண்ணா, இங்கே இல்லை, இதோ அங்காண்ட பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, இதே ஐஸ்கிரீம் கடை மாதிரி, அந்த கடைக்கிட்ட ஏதாவது ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 4-5 வயசு இருக்கும், ஸ்கூல் யூனிஃபார்மு தான். அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணு தான், எப்படியும் ஒரு 24-23 வயசு இருக்கும். அந்தமாரி ஒரு பொண்ணு, கண்ணாடி கூட போட்டிருக்கோம். அந்த பொண்ணு முடியை விரித்து போட்டிருக்கோம். அந்தமாரி ஒரு பொண்ணையும் 2 பொண்ணுங்களை அதேமாரி பார்த்தீங்களா? இல்லைப்பா, நான் அப்படி யாரையும் பார்க்கல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்துச்சா? என்னன்னா? நீங்கள் சொல்கிறவங்க அவங்களாம் என்னன்னு தெரியல தம்பி. ஆனால் ஒரு குட்டி குழந்தையும், பொம்பளை பிள்ளை தான், அப்புறம் ஒரு பெரிய பொண்ணும், நீங்கள் சொன்ன மாதிரி வயசு பொண்ணு தான், பார்த்தாலே தெரியுது கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு. அவங்க 2 பேரும் அவங்க சைடு வந்தாங்க அந்த கடைக்கு. ஒரு பெரியவர் ரோடு கிராஸ் பண்ணும்போது அவர் கார் மோத பார்த்துச்சு. இந்த பொண்ணு தான் போய் காப்பாற்றி அவங்க கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த பெரியவரை கூட்டிக்கிட்டு இதோ அவங்க வந்த கார் பக்கத்தில் போய் நின்னாங்க. அந்த பொண்ணு கார் திறந்துச்சு. உடனே அந்த ஆளு கத்தி எடுத்து அந்த குழந்தை கழுத்தில் வச்சுட்டான். என்னது, குழந்தை கழுத்தில் கத்தி வச்சானா? அட ஆமாப்பா, சின்ன குழந்தை, அந்த குழந்தை கழுத்தில் கத்தியை வச்சுட்டான். அந்த பொண்ணா கத்துது. யாரும் ஆனால் பக்கத்தில் கூட போகல, பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அதே காரில் அந்த 2 பேர்த்தையும் உட்கார வச்சு தூக்கிட்டு போயிட்டான். அவன் ஒரு ஆள் தானே, அதுக்கேன எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? பாவம் 2 பொம்பளை பிள்ளைங்க, காப்பாற்றி இருக்கலாம்ல. பா, அவன் குழந்தை கழுத்தில் கைத்தி வச்சுருந்தான். நம்ம ஏதாவது பண்ண போய் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால தான் யாருமே பயந்துக்கிட்டு பக்கத்தில் போகலை. அந்த பொண்ணாலையும் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியும் முடியாமல் அப்புறம் அந்த பொண்ணு அவன் சொல்கிற வழியே கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தானாகவே காரை எடுத்துக்கிட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு போயிடுச்சாட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதும் ஃபோன் பண்ணி இங்கே நாங்கள் போலீஸுக்கிட்ட சொல்லிட்டோம். போலீஸ் கூட வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களும் அவங்கள தேடிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் நீ தேடிட்டு வந்தவங்க அவங்க தான் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. சரிங்கண்ணா, அந்த கார் எந்த பக்கமாக போச்சு? இதோ இந்த பக்கம்தான் போச்சு. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் சீக்கிரமாக போய் காப்பாற்றுங்க. சரிங்கண்ணா. டேய், குழந்தை கழுத்துலைய கத்தி வச்சு கூட்டிகிட்டு போயிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா.
வரேன்டா, வரேன். உன்னை தேடி வரேன். அர்ஜுன், நீ கவலையே படாதடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். டேய், அது எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? அவங்க போட்டோ மட்டும்தானே இருக்கு. அது போதும்டா. எதுவுமே இல்லாத பட்சத்துல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ போட்டோவே இருக்கு. அப்படி பார்த்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இவனுங்க என்ன பெரிய பிஸ்னஸ் மேனா இல்லை எங்கேயாவது இருக்கானுங்களா? அப்படி கிடையாது, திருட்டு பயலுங்க தானே. இவனுங்க லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவனுங்க லொக்கேஷனையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வசந்த், எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிடா. அவ சின்ன குழந்தடா. இவ்வளோ நேரம் அவ என்ன பண்றானேன்னு தெரியல. ஒருவேளை பசி எடுத்துச்சுன்னா அழுதுகிட்டே இருப்பாடா. எனக்கு புரியுது அர்ஜுன், உன்னோட வலி என்னன்னு. ஆனால் நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. மனோஜ் எங்கடா? வீட்டில் இருக்கானா? இல்லை மச்சான், நான் ரியாவை மட்டும்தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ரியாவை மட்டும் இல்லை, அங்கே ராதிகாவுக்கும் சஸ்திகாவுக்கும் ஏதோ பிரச்சனை. அதான் அங்கே போய் அவனை பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன, ராதிகாவுக்கும் சஸ்திகாவுக்கும் பிரச்சனையா? இதேண்டா வந்ததுமே சொல்லலை? இல்லைடா, நான் ஃபோன்லேயே அப்போ உன்கிட்ட சொன்னேன்ல, அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம்தான் எனக்கு அக்கா வந்ததுக்கப்புறம்தான் சஸ்திகாவுக்கும் ராதிகாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு. நானும் ஏதோ ஒரு வேகத்தில் வந்தேன்னா அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதான் மனோஜ் போயிருக்கான்ல, அவன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்டா. சரி. கிரண், உனக்குதான் ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. இதோட மனோஜ் தான் ஃபோன் பண்ணுறான். மனோஜா? அட்டன் பண்ண. மனோஜ். மாமா, மாமா எங்கே இருக்கீங்க? டேய், போலீஸ் ஸ்டேஷனில் தான்டா இருக்கோம். என்ன சொல்லு? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்களா? அப்போது வசந்த் அண்ணனும் அர்ஜுனும் அங்கே தான் இருக்காங்களா? ஆமாண்டா, நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கோம். ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்கு. என்னன்னு சொல்லு. மாமா, வசந்த் அண்ணன்ட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். டேய், ஃபோன் ஸ்பீக்கரில் தான்டா இருக்கு. அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். என்னன்னு சொல்லு அப்படியே. ப்ரோ. சொல்லு மனோஜ். ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு சின்ன குழந்தையும் ஒரு வயசு பொண்ணையும் ஒருத்தர் கத்தியை வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க காரில் அப்படின்னு ஏதாவது கேஸ் வந்துச்சா? அதாவது இங்கே மெயின் ரோட்டில் அண்ணாமலையார் தெரு பக்கத்தில் அந்த சைடு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட. ஆமாம் மனோஜ், நீங்கள் சொன்ன டீட்டெயிலெலாம் வச்சு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு தான். டேய், இப்போ அதெல்லாம் எதுக்குடா பேசிகிட்டு இருக்க? ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம். ப்ரோ, நீங்கள் அவங்கள தேடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டிங்களா? ஆமாம் மனோஜ், நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்ததுமே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் விசாரிச்சதுல, சிசிடிவி பார்த்ததுல கொஞ்சம் டீட்டெயில் கிடைச்சிது. ஸோ அதை வச்சு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்கேன். ஏன், என்னாச்சு? ஓ, ப்ரோ, அந்த லொக்கேஷன் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா? என்னது, லொக்கேஷன் அனுப்பணுமா? டே மனோஜ், ராதிகாவையும் சஸ்திகாவையும் காணோம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை பற்றி விசாரிச்சுட்டு வானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ ப்ரோ, உனக்கு புரியலையா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு வயசு பொண்ணும் ஒரு குழந்தையையும் ஒரு வயசானவர் கத்தியை வச்சு மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்காரு. வயசு பொண்ணு, குழந்தை. யோசிங்க ப்ரோ, ஒருவேளை அது ராதிகாவும் சஸ்திகாவும் இருந்தா? ஆமாண்டா, அவன் சொன்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணு ஒரு குழந்தைனா, ஒருவேளை ராதிகாவும் சஸ்திகாவும் இருந்தா? டே, நீ என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அவங்க 2 பேரையும் தேடி வந்த இடத்துல தான் இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ இது மாதிரி நடந்திருக்குன்னா அப்போ நீயே பார்த்துக்கோ, ஒருவேளை அது ராதிகாவுக்கும் சஸ்திகாவுக்கும் நடந்திருக்குன்னு. ப்ரோ, வசந்த் ப்ரோ, நீங்கள் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்ல, அது எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா? நானும் அந்த இடத்துல போய் பார்க்குறேன். ஓகே மனோஜ், நான் லொக்கேஷனை உனக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படியும் என்னோட ஆளுங்க அங்கே போயிருப்பாங்க. நீயும் அங்கே போய் என்னன்னு பாரு. ஓகே ப்ரோ. ப்ரோ, நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் அங்கே போய் பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணுறேன். மனோஜ், பார்த்துடா, அவனுங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா இப்படி நடு ரோட்லேயே கடத்திட்டு போயிருக்காங்கன்னா அப்போ அவனுங்க ரொம்பவே மோசமானவங்களா இருப்பானுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருடா. சரி மாமா.
டேய் மச்சான், என்னடா இவனுங்க இப்படி இருக்காங்க? இவ்வளோ பட்ட பகல்ல, அதுவும் எத்தனை பேரு? அங்க எவ்வளோ கடை இருக்கும்? எத்தனை பேர் அந்த சைடு வந்துட்டு போயிருக்காங்க? அப்படி இருக்கும்போது பயப்படாம எப்படிடா ரெண்டு பொண்ணுங்க? நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். நீ இதுக்கே இப்படிங்கிறியடா? இது மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்துருப்பேன். வசந்த், லேட் பண்ண எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கு என்னமோ இப்போ கூட எனக்கு தோணுது, சஸ்திகாவையும் ராதிகாவையும் கடத்திட்டு போனவங்க தான் ரியாவையும் கடத்திட்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா. மனோஜ் கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் எனக்குமே அந்த டவுட் வந்துடுச்சுடா. ஒருவேளை 2 குரூப்பும் ஒரே ஆளுங்களா இருப்பாங்களா என்னன்னு. எனக்கும் அதே தாண்டா தோணுது. இப்போ என்னடா பண்ணுறது? சரிடா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் 2 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மனோஜ் மட்டும்தான் போயிருக்கான். அவனுங்க ரொம்ப மோசமானங்களா இருப்பாங்கடா. அதனால நீங்கள் 2 பேரும் போங்க. நான் இங்கே என்ன ஏதுன்னு டீட்டெயில் பார்த்துட்டு சேம் அதே லொக்கேஷன்னா நான் டைரெக்டாக அங்கே வந்துடுறேன். அப்படி இல்லை வேறு லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா நான் அங்கே போய் என்னன்னு பார்க்குறேன், உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். சரியா? சரிடா, அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சரி மச்சான், பார்த்து போங்க. சரியா? ஆ சரிடா. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சின்ன குழந்தைங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எங்க தான் குழந்தைங்கள வச்சிருக்காங்கன்னு தெரியல. கடவுளே, எப்படியாவது எங்களை காப்பாத்து. நீ என்னதான் கடவுள்கிட்ட அந்த கடவுள்கிட்ட வேணுனாலும் என்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய், யாரா நீ? நான் யாரா? சரி, நான் யாருன்னு நீ அப்புறமா தெரிஞ்சுப்ப. ஆமாம், நீ யாரு? நான் பிளான் பண்ணதில் நீ இல்லவே இல்லையே. தேவையில்லாமல் நீ வந்திருக்க. நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமா, குழந்தைங்க எங்க? குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? பர்றா கோவத்தை. சரி சரி, இதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளோ வேணா கோவப்பட்டுக்கோ. ஏன்னா நீ பார்க்க வேற அழகாக இருக்க. அதனால் நீ எவ்வளோ வேணா கோவப்பட்டுக்கோ. என்ன கேட்ட? குழந்தைங்களா? ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? எந்த சம்பந்தமா இருந்தா உனக்கு என்ன? அவ எங்கடா? அவ சின்ன குழந்தைடா. அவளை எங்க வச்சிருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? குழந்தைங்களா? டேய், குழந்தைங்கன்னு சொல்ற? அவ ஒருத்தி தானே. ஏன் கூட இருந்தது சஸ்திகா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ என்ன குழந்தைங்கன்னு சொல்ற? உன் கூட இருந்தது ஒரு குழந்தை தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் பிளானில் இன்னொரு குழந்தையும் இருக்கே. ஸோ எங்ககிட்ட இப்போது 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை உன் கூட இருந்த குழந்தைக்கு மட்டும் சம்மந்தம் இருக்கா? 2 குழந்தையா? டேய், வேற யார் குழந்தையட தூக்கிட்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. அது என் அண்ணியோட குழந்தை. அண்ணியா? அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தங்கச்சி அக்கான்னு யாருமே இல்லை, ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த புதுசாக அண்ணி குழந்தை புரியலையே. எந்த வகையில் அண்ணி? அது எதுக்கு உனக்கு? நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல. அது என் அண்ணியோட குழந்தை. ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுருங்க. அது எப்படிம்மா விட முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கா, நீ சொன்ன உடனே விட்டுருவேனா? ஓகே, நீ அழகாக தான் இருக்க, அதுக்குன்னுலாம் நீ சொன்னதெல்லாம் கேட்க முடியாது. என்னை இப்படி தூக்கிட்டு வந்ததுக்கும் என் அண்ணி குழந்தை தூக்கிட்டு வந்ததுக்கும் நீ செம்மையாக அனுபவிக்க போறடா. எங்களை நீ தூக்குனதை மட்டும் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுவும் என் அத்தானுக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை உயிரோடவே விட மாட்டாரு. அத்தானா? இது யார் புது கேரக்டரு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ வேணா பாருடா, என் அத்தானுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவர் என்னை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவார். இங்கே வந்து உன்னை சும்மா விட மாட்டாரு பாரு. சரி, போதும் போதும், கத்தாத. நீ கத்துனா எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இப்படி அழகான பொண்ணுங்க கோவப்பட்டாலும் கத்துனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வருண் அவ்வளோ சாஃப்ட் கேரக்டரு. சி, இதுவும் பேசாத. ஆனால் நீ பார்க்க நல்லா அழகாக தான் இருக்க.
அந்த குழந்தை அண்ணியோட குழந்தைன்னு சொல்கிற, ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஃபேமிலியில் உன்னை பார்த்த மாதிரி எனக்கு தோணலையே. இவ்வளோ அழகான பொண்ணு, அது எப்படி என் கண்ணில் மாட்டாமல் இத்தனை வருஷமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாமல் பேசுகிறேனா? இப்படி அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு இப்படி தான் அவங்கள வர்ணிக்க தோணும். நீ இவ்வளோ அழகாக இருக்க. ஆ, நம்ம ஒன்று பண்ணலாமா? உனக்கும் போர் அடிக்காது, எனக்கும் போர் அடிக்காது. நீ இவ்வளோ அழகாக இருக்கல்ல, நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கான்னு கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன? அதான் நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ கிளம்பு. நீ யாரு ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் இப்போ எதுக்கு உனக்கு? அது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சுப்ப. நீ யாரை வேணா இருந்துட்டு போ. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பு. இப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. இதெல்லாம் என் அத்தனுக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் உன்னைய. அது மட்டும் இல்லை, நீ கட்டிக்க போகிறவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது உன்னை உயிரோட புதைச்சிருவாரு. ஓ, உனக்கும் ஆள் இருக்கா? ஏண்டி, யாருமே சிங்கிளாக இருக்கவே மாட்டீங்களா? ஏதாவது ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்களோ? இந்த வருண் தலையில் எப்பயுமே சிங்கிளான பொண்ணுக்கு இடமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குற பொண்ணு, எனக்கு அழகாக இருக்கிற பொண்ணுங்க எப்படியும் கமிட் ஆகிடுதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னை கட்டிக்க போகிறவர் மட்டும் வந்தாரு, நீ அவ்வளோதாண்டா. ஏச்சி வாயமுடு. அவனை எது சொல்லிக்கிட்டு இருக்க? கட்டிக்க போகிற வருவான், கட்டிக்க போகிற வருவான்னு. வரட்டுமே, இப்போ என்னவா? கொஞ்ச நேரம் மனுஷனை சந்தோஷமாக இருக்க விட மாட்டானுவோ. அப்புறம் செல்லம், ஆரம்பிக்கலாமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்பெல்லாம் பேசாதீங்க. எது அண்ணாவா? சரி விடு வருண், இது என்ன உனக்கு புதுசா என்ன? இங்கே பாரு, உன்னை மாதிரி எத்தனையோ பேர் என்ன அண்ணன்லாம் சொல்லியிருக்காங்க தான். அவங்க அண்ணன் சொன்னால் நான் அண்ணன் ஆயிடுவேனா என்ன? இதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டான் இந்த வருண். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கண்ணா. இங்கே பாரு, நீ என்னதான் அண்ணன்னு கூப்பிட்டாலும் உடனே தங்கச்சி அப்படின்னு பாசமலர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போமான்னு அனுப்பிலாம் வைக்க மாட்டேன், புரியுதா? நானும் சரி அழகா இருக்கியே, சரி கொஞ்சம் நல்லா பேசுவோன்னு பார்த்தா அண்ணன்ட்டு செம்மையாக கடுப்பேற்றிட்டு இருக்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் நீ அண்ணன்னு கூப்பிட்டாலும் வாய்ஸு செம்மையாக தான் இருக்குது. நீயும் அழகாக இருக்க, உன் வாய்ஸும் அழகாக தான் இருக்குது. டேய் மனோஜ், எங்கடா இருக்க? சீக்கிரமா வாடா, இவன் கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துடா. என்ன செல்லம், ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு. ஊரு அழகி உலக அழகி யாரும் இல்லை உன்னை போல. கடவுளே, இதுல பாட்டு வேறயா? இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தான் இருக்க. ஆனாலும் உன்னை விடையும் அழகாக இருக்காங்க. அதனால் இந்த பாட்டு வேணா, நான் உனக்காக வேறு பாட்டு பாடுறேன். அழகு அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகு அழகு அவள் பேச்சழகு, அவள் போல் இல்லை ஒரு மூச்சழகு. கட்டி சிரிக்கும் அவள் இடையழகு. என்னம்மா பாட்டு நல்லா இல்லையா என்ன? ஆனால் இது உனக்கு ஏற்ற மாதிரியான பாட்டு தானே? அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க எல்லாரும் என்னோட ஆளுதான். அதனால் நீ எவ்வளோ கத்துனாலும் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. மனோஜ், எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. நீ யாரை வேணா கூப்பிட்டுக்கோ, யாரும் வரமாட்டாங்க. மனோ, சரி சரி அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. நான் பயந்துட்டேன்டா. இவன் என்னென்னலாம் பேசினான் தெரியுமா? சரிடி அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. ஆமா, உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? சீக்கிரமா வர வேண்டியதானே? என்னது? ஏண்டி நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்த?
நான் டைமுக்கு கரெக்டாக வர்றதுக்கு? நான் சொல்லனாலும் உனக்கு தெரியணும்ல. இவ இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுவா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு, அப்போ அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தேடி வர்றதில்ல. ஆ, அதனால தான் தேடி வந்திருக்கேன். அதுக்குன்னு இவ்வளோ லேட்டாக வாட வருவேன்? சாரிடி. பரவாயில்ல. நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கணும். என்னது? அடிச்சு பயமுடு. சரி, குழந்தைங்களாம் எங்கே இருக்காங்க? குழந்தைங்களா? சஸ்திகாவை எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆமா, என்ன நீயும் அவனை மாதிரி குழந்தைங்கன்னு சொல்ற? ஏய், சஸ்திகா மட்டும் இல்லை, ரியாவையுமே காணோம். வீட்டில் இருந்த ரியாவையே யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அப்போ அவன் சொன்ன இன்னொரு குழந்தை ரியாவா? என்ன சொல்கிற? அப்போ ரியா இங்கே தான் இருக்காளா? அது எனக்கு தெரியலடா. ஆனால் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான் இன்னொரு குழந்தையும் தூக்கிட்டு வந்தேன்னு. அப்போ கண்டிப்பாக ரியா இங்கே தாண்டி இருப்பா. சரி, ரியாவையும் சஸ்திகாவையும் எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். சரி, சீக்கிரம் வா. ஆனால் இவனுக்கும் நமக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா சின்ன குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கான்? அதெல்லாம் பேசுறதுக்கு இங்கே டைம் இல்லடி. நீ வா ஃபஸ்ட்டு. சரி சரி, வா வா. ஆமாம், உன்னை என்ன கட்டி போடாமையே வச்சிருக்கான்? உன்னை கடத்தின மாதிரியே தெரியலையே. ஏன்டா சொல்ல மாட்டேன்? அவன் கட்டி போட்டிருந்தா கூட சரின்னு இருக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு அருவு போட்டான் பாரு. சரி விடுடி, அதான் வந்துட்டேன்ல. லேட்டா வந்த. சரி வாடி, அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம். சார் போட்ட போடல, அவன் எழுந்திருக்கிறதுக்கு இந்த ஜென்மம் போதாது. பாரு அவன் எப்படி கிடக்குறாங்க. அவன் எப்படியே கிடக்கட்டும், நீ வா கிளம்பு. டே, கால் ரொம்ப வலிக்குதுடா, தூக்கிட்டு போறியா? நீ வரவே வேணாம், இங்கே கடடி. மனோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.